நாட்டின் தலைச்சிறந்த தனியார் பல்கலைக்கழகங்களில் ஒன்றான மாய்காவின் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் இன்று தனது 16வது பட்டமளிப்பு விழாவை கோலாகலமாக நடத்தியது. கடா பீடோங்கில் உள்ள அதன் முதன்மை வளாகத்தில் நடைபெற்ற அவ்விழாவினை எய்ம்ஸ் பல்கலைக்கழக வேந்தரும் மாய்கா தேசிய தலைவருமான தான்ஸ்ரீ S.A. விக்னேஸ்வரன் அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்தார். மாய்கா தேசிய துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ M. சரவணன், கட்சியின் இதர உயர்மட்ட தலைவர்கள், பல்கலைக்கழக நிர்வாகத்தினர், பிரமுகர்கள், மாணவர்களின் பெற்றோர்கள் என ஆயிரக்கணக்கானோர் இந்த பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்றனர். எய்ம்ஸ் உலகின் சிறந்த 500 பல்கலைக்கழகங்களில் ஒன்றாகவும் ஆசியாவின் சிறந்த 200 பல்கலைக்கழகங்களில் ஒன்றாகவும் மாற வேண்டும் என்ற இலக்கை நோக்கி பயணிக்கிறது. அவ்வகையில் துறைசார் திறன்கள் மற்றும் உலகளாவிய கண்ணோட்டத்துடன் கூடிய எதிர்கால பட்டதாரிகளை தொடர்ந்து உருவாக்குவதாக MIED எனப்படும் மாஜு கல்வி மேம்பாட்டுக் கழகத்தின் தலைவருமான தான்ஸ்ரீ விக்னேஸ்வரன் தமதுரையில் கூறினார். 2024-2025 கல்வியாண்டில் படிப்பை முடித்த மொத்தம் 829 பட்டதாரிகள் இதில் பட்டம் பெற்றனர். 167 மருத்துவ பட்டதாரிகள், 76 பல் மருத்துவ பட்டதாரிகள், 76 மருந்தக பட்டதாரிகள், 20 பொறியியல் மற்றும் கணினி தொழில்நுட்ப பட்டதாரிகள் உள்ளிட்டோரும் அதில் அடங்குவர். இது தவிர 22 பேருக்கு முதுகலை பட்டமும் 10 பேருக்கு முனைவர் டாக்டர் பட்டமும் வழங்கப்பட்டது. மேலும் இந்தியா, பாகிஸ்தான், சூடான் மற்றும் நைஜீரியாவைச் சேர்ந்த அனைத்துலக பட்டதாரிகளின் சாதனைகளும் இந்த பட்டமளிப்பு விழாவில் அங்கீகரிக்கப்பட்டது. இது எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தின் உலகளாவிய தாக்கத்தையும் பல்வேறு படிப்பு துறைகளில் சிறந்த விளங்குவதற்கான அர்ப்பணிப்பையும் எடுத்துக்காட்டியது. We celebrate the transformation of 829 individuals who arrived as students and now leave as tomorrow's leaders, innovators, and change makers. It is truly an honor to be here, speaking to a group of enthusiastic people who are prepared to face the world. Every assignment completed, every challenge faced, the culmination of years of hard work and sleepless nights, and every friendship forged have contributed to shaping the person you are today. You have demonstrated resilience, courage, and an unyielding commitment to your goals. தத்தம் துறைகளில் மிகச்சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கும் சிறப்பு விருதுகளும், முன்னாள் மாணவர்களின் அசாதாரண சாதனைகளை பாராட்டி சிறப்பு விருதுகளும் வழங்கப்பட்டன. தவிர வேந்தர் விருது, தொழில்முறை சாதனையாளர்கள் விருது, சமூக சேவை விருது மற்றும் நாளைய தலைவர் விருதுகளும் வழங்கி கௌரவிக்கப்பட்டன. இவ்வேளையில் பட்டம் பெற்ற மாணவர்கள் சிலர் வணக்க மலேசியாவிடம் தங்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். Hi, I'm Manmidi from Srigumba. நான் MBBS கோர்ஸ் படித்தேன். ஆக்சுவலி எனக்கு இந்த கோர்ஸில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹானர்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ ஐம் ரியலி வெரி ஹாப்பி அபவுட் இட். என் மகன் இன்னைக்கு கிராஜுவேட் ரொம்ப சந்தோஷப்படுறான். அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தாங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹானர்ஸ் எடுத்துட்டாங்க, அவங்க நினைச்சது சாதிச்சிட்டாங்க. எங்களுக்கு இதோட பெருமை எதுவுமே இல்லை. எய்ம்ஸ் மெயினாக சூஸ் பண்ண ரீசன் என்னன்னா, பிகாஸ் இட்ஸ் ஒன் திங் வெரி அஃபோர்டபுள் அண்ட் அஃப்கோர்ஸ் என் வீட்டுக்கு ரொம்ப கிட்ட. அண்ட் இங்கே உள்ள ஸ்டாஃப்லாம் அவ்வளோ எப்படி சொல்கிறது, எக்ஸ்பீரியன்ஸ்டான குவாலிட்டியான லெக்சரர்ஸு. அண்ட் இங்கேருந்து வெளியாகிற டாக்டர்ஸ் அண்ட் எனி அதர் ப்ரொஃபஷன் ஆல்சோ எல்லாரும் சரியான குவாலிட்டியான ஒரு கிராஜுவேட்ஸாக வருவாங்க நான் கேள்விப்பட்டனால நான் இதை எய்ம்ஸ் சூஸ் பண்ணேன். My name is Kirtika. I just graduated. I just did my MBBS and graduated. I'm very happy and I'm grateful for my parents. I'm also very proud of my daughter and very happy today. Thank you. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. இந்த தருணத்தில் இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. ஆனால் என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. 2001ஆம் ஆண்டு நிறுவப்பட்டதிலிருந்து எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் கல்வி சிறப்பிற்கும் புதுமைக்கும் தொடர்ந்து பாடுபட்டு வருகிறது. மருத்துவம், மருந்தகம், பல் மருத்துவம், உயிரி தொழில்நுட்பம், கணக்கியல், AI, இணைய பாதுகாப்பு மற்றும் தரவு பகுப்பாய்வு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்த கல்வி நிறுவனம் 43க்கும் மேற்பட்ட இளங்கலை மற்றும் முதுகலை திட்டங்களை வழங்குகிறது. மேற்கல்விக்கான மாணவர்களின் முதல்நிலை தேர்வாக எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் மாறி வருவது மாய்காவுக்கும் தான்ஸ்ரீ விக்னேஸ்வரன் எடுத்து வரும் தொடர் முயற்சிகளுக்கும் கிடைத்த பலனாகும்.